எல்லோருக்கும் ஸ்வாஸ் கிச்சனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம வெள்ளை எள்ளு அல்வா செய்ய போறோம். வாங்க போலாம். முதலில் அதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்துடுவோமா? வெள்ளை எள்ளு 100 கிராம், நெய் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், டின்பால் 1/2 கப். சட்டியை அடுப்பில் வைத்து சூடாக்கி எடுத்து வைத்திருக்கும் எள்ளை போட்டு ஓரளவு சுவக்க வறுத்து எடுக்கவும். நன்றாக சுவக்க வேணாம், இந்த அளவு போதும். இப்போ இறக்கி வைத்துவிட்டு இன்னொரு சட்டியை அடுப்பில் வைத்து சூடாக்கி எடுத்து வைத்த டின்பாலை ஊற்றி மீதி இருக்கும் பாலில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அதையும் கழுவி ஊற்றி கிளறவும். அடுப்பை மிதமான தீயில் வைக்கவும், கைவிடாமல் கிளறவும். இப்போ கொதித்து வரும் இந்த நிலையில் சர்க்கரை போட்டு நன்றாக கிளறி வறுத்து வைத்த எள்ளையும் போட்டு நன்றாக கிளறவும். இப்போ நெய்யை போட்டு கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கவும். விரும்பினால் இந்த பதத்தில் உடைத்து வைத்த முந்திரி பருப்பை போடலாம். அடிப்பிடிக்காமல் மிதமான தீயில் வைத்து கிளறிக்கொண்டே இருக்கவும். மிகவும் நன்றாக வாசனை வருது. இப்ப பாருங்க, சட்டியில் ஒட்டாம நன்றாக திரண்டு வருது. இறக்கி வைப்பதற்கு ஒரு சட்டியை தயார் செய்து வைக்கவும். இப்போ நன்றாக சிவந்து வந்திருக்கு. இந்த நிலையில் நாம் எடுத்து வைத்திருக்கும் சட்டியில் மெதுவாக போட்டு நன்றாக பரப்பி விடவும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ஒரு தட்டில் போட்டு அதை மெதுவாக உங்களுக்கு பிடித்த அளவில் வெட்டி எடுக்கவும். பார்க்கவே நான் ஊறுது. எடுத்து ருசி பார்த்துடுவோமா? ரொம்பவே பல்லுக்கு நோகாம நன்றாக கடித்து சாப்பிடக்கூடியதாக உள்ளது. நீங்களும் இதுபோல் செய்து ரசித்து ருசியுங்கள். இந்த ஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.